அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு போக்குவரத்து களத்தில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள், அதாவது நியூ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. புதிய அறிவிப்பு நியூ நோட்டிஃபிகேஷனை பொறுத்தவரை பார்க்கும்போது புதிய நோட்டிஃபிகேஷன் அறிவிப்புகள் கூடிய விரைவில் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் அதுதான், நியூ நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லிட்டு. விஷயம் என்ன அப்படின்னும்போது, அதாவது தேர்தல் முடிந்த பிறகு டிஎன்எஸ்டிசி மற்றும் எம்டிசி போன்ற போக்குவரத்து கழகத்தில், எஸ்சிடிசி ஆகட்டும், இதில் இருக்கக்கூடிய போக்குவரத்து கழகத்தில், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணியிடங்களுமே இது பண்ணுவாங்க. எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, இந்த இதிலே நிறைய என்ன சொல்கிறது, நிறைய குற்றச்சாட்டுகள் மற்றும் இந்த போக்குவரத்து கழக லாஸில் இருக்குது. இலவச பேருந்து அப்படின்ற அறிவிப்பு வந்திருக்கு தேர்தல் அறிவிப்பில், அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இலவச பயணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் பட்ஜெட்டில் எவ்வளோ ஒதுக்க முடியும், ஸோ எவ்வளோ பணி நியமனங்கள் பண்ணணும், எவ்வளோ பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு எது பாசிபிள் இல்லை அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸ்க்கான வேலையை இறங்குவாங்க அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஜென்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் 2 ஏஜென்சி வச்சுருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயந்தான். நீங்கள் அரசு போக்குவரத்து காலத்தில் இருக்கீங்க, ஏஜென்சிஸ் இருக்குது. அந்த கான்ட்ராக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு இதுலேயும் ஏஜென்சிக்கிட்டேயும் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 500 டிரைவர்கள் 500 கண்டக்டர்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்காங்க அவங்க லிஸ்ட்டு. இன்றைக்கி 10 பேர் வேணும் அப்படின்னாக்கா உடனே 10 பேருக்கு கால் பண்ணி யாரெல்லாம் வீட்டில் இருக்காங்களோ, கான்ட்ராக்ட் பேசிஸில் சொல்கிறேன், டிரைவர்கள் கண்டக்டர்கள் எடுத்து வச்சுருக்காங்க லிஸ்ட்டு. இப்போ 10 பேர் வேணுமா, உடனே அடுத்த 1 hour 2 hourல 10 பேர் ஃபோன் பண்ணி வர சொல்லி போட்டுறாங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸு. ஸோ இந்த மாதிரியான இதுவும் நடந்துகிட்ருக்கிறதுனால தட்டுப்பாடு இருக்காது, பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ அந்த இஷ்யூஸ் வராமல் பார்த்துப்பாங்க. மற்றபடி அப்பாயின்மெண்ட் அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம் தான். ஒரு நல்ல கவர்மெண்ட் நல்ல திட்டங்களோடு வந்தால் மட்டும் இது நல்ல விஷயம் நடக்கும். இல்லை அப்படின்ற பட்சத்தில் கான்ட்ராக்ட் பேசிஸில் பண்ணுவாங்க. நிறைய போராட்டங்கள், நிறைய கோரிக்கைகள் வைக்கும் பட்சத்தில் ஒரு 1000 போஸ்டிங் 500 போஸ்டிங் அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை போஸ்டிங்ஸ் போடுவாங்க. மற்றபடி பெரிய லெவலில் எதிர்பார்க்க முடியாது. வருஷம் ரெகுலராக எடுப்பாங்க அப்படின்ற கனவும் வாய்ப்புகள் குறைவு. எலெக்ஷனுக்கு பிறகு தான் இது எல்லாமே. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் ஒரு ப்ரிடிக்ஷன் தான். ஸோ இது எல்லாமே எப்போ கன்ஃபர்மேஷன் ஆகும் அப்படின்னாக்கா எலெக்ஷனுக்கு பிறகு தான் தெரியும். யார் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அவங்க என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்து இந்த போக்குவரத்து காலத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது கூடிய விரைவில் தெரிய போகுது. ஸோ ஒரு மோசமான கவர்மெண்ட் அப்படின்றது பழைய பேருந்துகளே மீண்டும் அது ரொம்ப மோசமான கண்டிஷனில் பழைய பேருந்துகளே இயக்குவாங்க. அதே மாதிரி டிக்கெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பேருந்துகளின் எண்ணிக்கையை குறைப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மோசமான நல்ல கவர்மெண்ட் அப்படின்றது பேருந்துகளின் எண்ணிக்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, புதிய பேருந்துகளை இது பண்ணுவாங்க, குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ இதுதான் தற்போது இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இதை பற்றின இந்த பணி நியமனம் பற்றின உங்களுடைய கருத்து என்னன்றது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.